வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மறுபடியும் ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 days கிட்டே ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு இப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுனால வீட்டு வேலையோ அப்புறமா ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ கிடைக்கிற டைம் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பட் டெய்லி வந்து மினி vlog வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி வீடியோக்குள்ளேயே வந்துட்டோம். லைக் என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து மார்னிங் ஏஞ்ச உடனே வந்து அன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே எடுத்த வீடியோ தான். லாஸ்ட்டு சாட்டர்டேன்னு நினைக்கிறேன். 1 week ஆகிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. இப்போ தான் வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு பாருங்களேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்டு லேட்டாக தூங்கணும் இல்லையா? ஸோ நான் தூங்குறதுக்குள்ளேயே மார்னிங் ஆகிடுச்சதுக்கப்புறமா எழுந்திரிச்சிட்டு ஒரு ஈவினிங் போல் வந்து எழுந்திரிச்சிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் துணி மடிக்கிறது எல்லாமே வந்து இருந்துச்சு பேலன்ஸ்லாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றா பண்ணிக்கிட்டு இருந்தேன். லைக் நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஒர்க் அப்புறமா வீட்டு வேலை எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுலேயுமே வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஏன்னா டே வந்து வேலைக்கு போயிடுவானா. ஸோ நான் தனியாக தான் இருப்பேன். பட் ஸ்டில் என்னால் வந்து வீட்டு வேலை எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது இரிட்டேட்டிங்காக இருக்கும். எப்போ டைம் கிடைச்சாலும் தூங்கின போலேயே இருக்கும். நைட் ஷிஃப்ட் அதனாலே நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ எப்போ வந்து இது வந்து ஷிஃப்ட் மாறும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் நைட் ஷிஃப்ட்லேயே தான் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். ஸோ அப்புறமா லைக் என்ன சொல்கிறதுன்னே தெரியல சீரியஸாக. நார்மலாக வீட்டு வேலை எல்லாமே வந்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ண அதோட வீடியோ தான் இது. என்னோடய மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து தூக்கத்தில் இருக்கேனா அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த சவுண்ட் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. ப்ரௌனி கத்துறா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வரமலக்ஷ்மி பூஜை இருக்கா. ஸோ அதெல்லாமே வந்து அதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும். பட் ஸ்டில் ஒன்றுமே பண்ணல. இன்னும் ஒரு 5-6 days மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. பட் ஒரு வேலையும் வந்து இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. வீட்டு க்ளீன் பண்ணுறது மற்றபடி பர்ச்சேஸ் பண்ண ஒன்றுமே இல்லை. எல்லாம் லாஸ்ட் மூமெண்ட்லேயே தான் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீக்கும் வந்து டைம் இல்லை, எனக்கும் டைம் இல்லை. எனக்கு டைம் இருக்குது பட் டைம் கிடைச்சா தூங்குற ஒரு டைம் மைண்டில் தான் இருக்கேனா. ஸோ கொஞ்சம் நோஸ் வந்து பிளாக் ஆகிருக்கிறதுனால தான் என்னோடய வாய்ஸ் அப்படி இருக்குது. ஸோ நான் எப்போ வீடியோ போட்டு இதை வந்து சொல்லிடுறேன். பட் எனக்கு வந்து ஸ்டில் அந்த மூக்கு வளர்றது வந்து கம்மியே ஆகலை இது வரைக்குமே. அதுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ எல்லோரும் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க மார்னிங் ஏன்னு மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணணும், இல்லை அந்த டைம்குள்ளே பூஜை. அதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது சீரியஸாக. ஏன்னா எனக்கு வந்து வேலை முடிச்சுட்டு தூங்குறது அவ்வளோ நேரம் ஆகிடுமா. ஸோ மார்னிங் ஏந்துக்கிறது வந்து என்னால் முடியாது. எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுறது. ஸோ மனசில் வந்து அந்த பக்தி இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். பட் இதே மாதிரி ஃபாலோ பண்ணதெல்லாம் வந்து எனக்கு கிடையாது. சீரியஸாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் மனசால் வந்து நம்பிட்டு நான் பூஜை பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒரு இதிலேயே பண்ணதெல்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். லைக் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அது அவங்களோட ஒரு மைண்ட் செட், இது என்னோட மைண்ட் செட், அவ்வளோதான். ஆக்சுவலி எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இந்த இன்சிடெண்ட் வந்து நிறையா ஆயிடுச்சு. என்னோட பர்சனல் இதில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து டியோட ஆண்டி வந்துருந்தாங்க. ஸோ அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை. பூஜை பண்ணிவிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்குது. அதை வந்து நான் ஒரு 2 days அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? மினி vlogs வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன், அது வந்து பாருங்கள். பை யூடிஸ், லவ் யூ.